ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நம்ம தொடர்ச்சியாக மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம் சம்மந்தமாக டீட்டெயிலான எக்ஸ்க்ளூசிவான வீடியோ எல்லாமே போட்டுன்னு வரோம். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால நம்ம கொடுக்குற இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நீங்கள் தவற வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக நம்ம எக்ஸ்க்ளூசிவான இம்பார்ட்டண்டான பாயிண்ட், தேதி வெளியீடு, அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய விண்ணப்பம் எங்கே அப்ளை பண்ண போனோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, அது மட்டும் இல்லாமல் இந்த முதியோர் உதவித்தொகை 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுற ஆப்ஷன், இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களும் இந்த 2500 ரூபாய்க்கு புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க தவிர புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுமா அப்படின்ற கூடுதலான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டுலையும் உங்களுடைய ரேஷன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கூடுதலாக சேர்க்கணும், ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலை சொல்ல போகிறோம். குறிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு தெரியாத போயிடும். குறிப்பாக இன்றைக்கி வீடியோ பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றி ரூபாய் 2500க்கான புதிய விண்ணப்பம் அதுக்கான அரசாணை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விரைவில் வெளியிட போகிறதா நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அந்த புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா ஏற்கனவே கடந்த ஆட்சியில் மென்ஷன் பண்ண மாதிரி முகாம் மூலியமாக நடத்துவாங்களா இல்லை ஆன்லைனில் நடத்துவாங்களா, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவையான ஆவணங்கள், எப்போலேருந்து புதிய தேதி வெளியீடு பண்ணி அதுக்கான புதிய அப்ளிகேஷனுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி மக்கள்கள் எல்லாரும், மகளிர்கள் எல்லாருமே எதெல்லாம் கரெக்டாக ப்ரூஃபை தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படின்றது சம்மந்தமும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாஸ் போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி வீடியோவை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே பணம் வாங்கி வந்திருந்தாலும் 2500 ரூபாய் அப்படின்னு வரும்போது அரசு என்ன உத்தரவு வேணால் கூட போடலாம். திரும்ப எல்லாருமே புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற உத்தரவு போட்டால் கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க 3000 ரூபாய் பெறறதுக்கு புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற வாய்ப்பு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே முன்னெச்சரிக்கையாக முன்கூட்டியாக நம்ம சேனலில் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக எல்லா அப்டேட்டும் கொடுப்போம். அதனால் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். இதுக்கு மேலே சொன்னீங்கன்னா வீடியோ லென்த் ஆகிடும். அதனால் வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 ரூபாய் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவேகா அரசு மூலிமா ரூபாய் 2500 ரூபாயை உயர்த்த போகிறதா வாக்குறுதிகளாக ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் கரெக்டாக ஸ்டாப் பண்ணாத 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சி, அதே போல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக சொன்னோம். அதே போல் 15ஆம் தேதி கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கும் கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக நிறைய அப்டேட் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எப்படி முகாம் மூலியமாக உங்களுக்கு புதிய விண்ணப்பம் கொடுத்தாங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா முகாம் நடத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்கனவே மறுசீரமைப்பு கட்டாயமாக இந்த ஸ்கீமுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் தான் 15ஆம் தேதி ஆனவுடனே உங்களுடைய மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வர வச்சிருக்கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருந்து. கரெக்டாக 15ஆம் தேதி ஆனவுடனே காலையில் 8 மணி முதல்ல பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கான தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை தங்களுடைய வங்கி கணக்கில் கரெக்டாக ரூபாய் 1000 செலுத்தப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தில் மகளிர்கள் தொடர்ச்சியாக பயனடைஞ்சின்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து இந்த ஸ்கீம் போட்டுன்னு வந்திருந்தாங்க 1000 ரூபாய். கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேலே மகளிர்கள் எல்லாருமே இந்த பணத்தொகையை வாங்கின்னு வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகளாக 2500 ரூபாயை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றி கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் கொண்டு வருவாங்களா, இல்லை ஏற்கனவே மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து பயனாளிகள் இருக்கிறாங்களே 1,31,00,000 பேர், அவங்களுக்கே இந்த தொகை தொடருமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணது ஏற்கனவே வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். இந்த புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ரேஷன் அட்டை வாங்கினவங்களுக்கு கம்பல்சரியாக புதிய விண்ணப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா குறிப்பாக
ரூபாய் வாங்கிட்டு வரவங்க யார் அப்படின்றத வந்து மறுசீரமைப்பு மூலயமா கண்டுபிடிக்கணும் அப்படின்றத முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் 60 வயதிற்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி 2500 ரூபாய் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ண வராங்க. ஒரு சிலவங்க கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்களும் நிறைய பேர் 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் 60 வயதிற்குள்ளே இருக்கிற குடும்ப தலைவிக்கு மட்டும்தான் ரூபாய் 2500 உதவித்தொகையை வழங்கப்படும் அப்படின்றத வாக்குறுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவங்க முதியவர்களாக வந்து கருதி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகையாக வந்து கூடுதலாக 500 ரூபாய் சேர்த்து 3000 ரூபாய் வந்து வழங்க போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்க நிறைய பேர் வந்து 1000 ரூபாய் வந்து பெற்றிருக்காங்க. அவங்க 60 வயதுக்கு மேலே இருக்கிற மறுசீரமைப்பில் வந்து லிஸ்ட்டில் வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே குடும்ப தலைவியாக 1000 ரூபாய் வந்து வாங்கி வராங்க. அவங்க வந்து லிஸ்ட்டில் வந்து கணக்கெடுக்கும் போது 3000 ரூபாய் ஓய்வூதியமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மறுசீரமைப்பு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே வந்து 14ஆம் தேதி ஒரு செய்தி வெளியீடு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அது கூட நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். மே 2026 மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு அப்படின்ற டைட்டிலில் வந்து வந்திருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணது. இந்த திட்டத்தில் வந்து 1000 ரூபாய் ரெகுலராக வந்து கொடுத்துருவாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில். இதில் கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு மறுசீரமைப்பு தேவை, அரசுக்கு வந்து உரிய கால அவகாசம் தேவை இந்த ஸ்கீமுக்கு வந்து மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா 2500 ரூபா கொடுக்க போகிறதா வந்து சொல்லும்போது மறுசீரமைப்பு பண்ணி யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அலசி ஆராய்வாங்க. அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் மே மாதம் 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் சொன்னது போலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 17ஆம் தேதி மே மாதம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ரூபாய் 1000 அவங்களோட வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதன் மூலயமா மகிழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்கள் நிறைய பேர் அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நிறைய மகளிர்கள் 2500 ரூபாய் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்திருந்தாங்க. நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொல்லியிருந்தோம், ஒன்று 2500 ரூபாய் வரும், இல்லைனா 1000 ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து மே மாதம் 15ஆம் தேதி வந்திருந்தது. நம்ம சேனலில் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஒரு சில நியூஸ் சேனலில் வரவே வராது, இந்த ஸ்கீம் இதோட நிறுத்திடுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்றத குறிப்பிடத்தக்கதாக வந்து சொல்லிக்கிறேன். மேலும் இந்த மாதத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான மறுசீரமைப்பு பணி வந்து தொடங்கிவிட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உருவாக்கி தரத்துக்கு தமிழக அரசு மூலிமா அதிக வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உருவாக்கி தரும்போது கண்டிப்பாக வந்து ஆஃப்லைன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வராங்க. ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா இ-சேவை மூலயமா வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா முகாம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஏரியாவில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைனா உங்களுக்கு ஆஃப்லைனில் ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலயமா எப்படி வந்து வச்சு உங்களுக்கு வந்து முகாம் வந்து நடத்தி கொடுத்தாங்களோ அது போல் நடத்தி கொடுக்கறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து இன்ன வரைக்கும் வந்து தொடருது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் வந்து புதுசாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து முதல்வர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இந்த எலிஜிபிலிட்டிலாம் கண்டிப்பாக வந்து தொடருமா அப்படின்றத வந்து நம்மளே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க. அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 கொடுக்கறது வந்து மிக ஒரு கடினமான ஒரு செயல் அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 2.5 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை வந்து இருக்குது. அவங்க எல்லாருக்குமே வந்து கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த கிரைட்டீரியாலாம் ஏற்கனவே வந்து இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டு வரும் குடும்பங்களுக்கு கட்டாயமாக வந்து கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கும் மேல் ஈட்டி வருமான வரி செலுத்துபவருக்கும் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கும் இந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றத கடந்த ஆட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துபவருக்கும் கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்களுக்கும் வந்து கிடையாது. பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள்,
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு கூட்டுறவு அமைப்பு ஊழியர்களுக்கும் அவற்றில் ஓய்வூதியதாரர்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இருந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க இன்னும் க்ரைட்டீரியாலாம் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். அதுவும் வந்து என்னென்ன அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் ஈட்டுற குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. சொந்த பயன்பாட்டிற்கு கார், ஜீப், கனரக வாகனங்கள், டிராக்டர் போன்றவற்றை வந்து வச்சுருந்தீங்கன்னா 4 சக்கர வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்தது ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சத்துக்கு மேலே ஆண்டு விற்பனை வந்து செய்து ஆனுவல் டர்ன் ஓவரை சரக்கு மற்றும் ஜிஎஸ்டி செலுத்துபவர் தொழில் நிறுவனமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டத்தில் ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களுக்கும் இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை, இவங்களுக்கெல்லாம் வந்து பணம் வராது அப்படின்ற ஒரு சில க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து போன வருடங்கள்லாம் வந்து வீடியோ போடும்போது நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம் இது போல் க்ரைட்டீரியாலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ரைட்டீரியா ஃபுல்லாக வந்து இப்போதைக்கு வந்து தொடருமா தொடராதா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சியில் இதை மாதிரி க்ரைட்டீரியா வச்சு தான் கிட்டத்தட்ட ஃபில்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். 2.5 கோடி குடும்ப அட்டைகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அதில் 1,31,00,000 பேர் மட்டும்தான் பெற மாதிரி தகுதியானவங்கள் அப்படின்னு வந்து கருதி இது போல் லிஸ்ட்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுபோல் பல்வேறு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நஞ்சை ஏக்கரா புஞ்சை ஏக்கரா வந்து 10 ஏக்கராவுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வந்து கிடையாது, அடுத்தது மின்சார பயன்பாட்டு உள்ளதாக வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து தேவையான ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் தொடர்ச்சியாக வந்து கேட்டுன்னு வரீங்க. நம்ம ஒரு வீடியோலும் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வங்கி கணக்கு, பாஸ் புத்தகம், உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் கம்பல்சரியாக இணைச்சிருக்கணும், மொபைல் நம்பரும் இணைச்சிருக்கணும். அடுத்தது மின் கட்டண ரசீது, உங்களுடைய இபி பில் கம்பல்சரியாக வந்து தேவை உங்கள் வீட்டுது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆதார் அட்டை பொறுத்த அளவுக்கு குடும்ப தலைவியோட ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். ஒரு சில டைம் குடும்ப உறுப்பினரோட ஆதார் அட்டை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவி உங்களுடைய ஆதார் அட்டையில் மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதே மொபைல் நம்பரை உங்களுடைய வங்கி கணக்கிலும் பிரைமரியாக என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து கொடுக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களுடைய ஆதார் கார்ட்லையும் பிரைமரியாக NPCI லிங்க்கில் வந்து லிங்காக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கிறேன். அதே மொபைல் நம்பர் முடிஞ்சால் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டையும் லிங்க் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தோம். உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா பணம் அனுப்பும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத கரெக்டாக வந்து உங்களுக்கு பணம் வந்து ஏறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து சொல்லிக்கிறேன். ஒருவேளை எல்லாருமே வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரியா தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. இல்லை ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் வந்து புதிய அனுப்பம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஏன் சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து கடந்த 1,31,00,000 பேரில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்கோடைய அக்கௌண்ட்லாம் வந்து கொடுத்துட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், SMS சார்ஜஸ், ATM சார்ஜஸ் இது போல் வந்து பிடித்தம் செய்கிற பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுத்துட்டு 1000 ரூபாய் வந்து மாதம் கிரெடிட் ஆனவுடனே அவங்களுக்கு பேங்க் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே வந்து எடுத்துருவாங்க. அப்போ 1000 ரூபாய் என்னும்போது ஒரு 300-400 எடுத்துட்டாங்கன்னா சார்ஜஸில் அவங்களுக்கு 600-500 அப்படி தான் வந்து கரெக்டாக வந்து பணம் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் பேங்க் சைட்லேருந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் IBP பேங்க் அக்கௌண்ட், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு வந்து இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. இல்லை கூட்டுறவு வங்கியில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி தராங்க. அங்கே போய் கூட வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆதார் கார்டை அதை பிரைமரியாக லிங்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகாத, ஸ்கிப் ஆகாத, முக்கியமாக வந்து எடுக்காத கரெக்டாக வந்து சேரும் அப்படின்றத முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வந்து ஷேர் பண்ணும். பணம் வந்து கிரெடிட் ஆகலைன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து லிங்க் ஆகாத வந்து இருக்கும். இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு சரியாக வந்து லிங்க் பண்ணாத வந்து இருப்பீங்க. கடந்த ஆட்சியில் கூட நிறைய பேருக்கு பணம் வராத போது நம்மள்கிட்ட வந்து சொல்யூஷனாக வந்து கேட்டுருந்தாங்க. நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து ஆதார் கார்டு லிங்க்கில் இருக்கான்னு 1 செகண்ட் வந்து செக் பண்ணுங்கள், என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஒரு சிலவங்க 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சிருப்பீங்க. ஆனால் ஆதார் கார்டு பொறுத்த அளவுக்கு டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பண்ணும்போது ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் ஆதார் கார்டில் டிபிடி ட்ரான்ஸ்ஃபரில் வந்து லிங்க் ஆகிருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் கரெக்டாக வந்து பணம் வந்து போய் சேரும் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே போல் ஆன்லைனில் நிறைய பேர் வந்து போட்டு பார்த்து அது எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக வந்து பணம் ஏறிக்கிற அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருக்காங்க. ஒரு சிலவங்க நம்ம சொன்ன போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காதே ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாதம் கழிச்சு வந்து செக் பண்ணவங்களாம் வந்து இருக்கிறாங்க. IBP பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை பிரைமரியாக லிங்க் பண்ணிட்டாங்க.
ஆனால் லிங்க் பண்ணிட்டு இருந்தும் அவங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே வந்து தெரியாது இருந்திருக்கு. ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனால் மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபி பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு பணம் வந்து ஏறி இருந்திருக்கு. அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லும் போது அவங்க ஐபிபி பேங்க் அக்கௌண்ட்டில் இது மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து தெரிய வந்திருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா 20 மாதத்துக்கான தொகை 1000 20,000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கு இருக்குது. அதை வந்து கண்டுபிடிச்சி சொன்னோடனே அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இது போல் நீங்கள் 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆதார் கார்டு லிங்க் ஆகிருந்ததுன்னா மாறி ஏறி இருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக நோட் பண்ணி உங்களுடைய பணம் வந்திருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி வந்து தெரிஞ்சுங்க. இது புதுசாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த ப்ராப்ளம் வரலாம், இல்லை இப்போ இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அப்படின்றத முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதி நிறைய பேருக்கு பணம் வரல அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறீங்க. அவங்களும் வந்து உங்களுடைய 3-4 பேங்க் அக்கௌண்ட்டும் பேலன்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். எஸ்எம்எஸ் வரணும், ஏடிஎம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பணம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்கீமில் கண்டிப்பாக வந்து பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. நீங்கள் நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி க்ரைட்டீரியா 4 சக்கரம் வாங்க வச்சுருக்கிறவங்க, பத்திரப்பதிவு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பணம் இடம் வாங்கியிருந்தீங்கன்னா, அடுத்து மின்சார பயன்பாடு அதிகமாக இருந்ததுன்னா, இது போல் தரவுகள்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து செக் பண்ணாங்கன்னா, ஆய்வு மேற்கொண்டாங்கன்னா, அதில் வந்து நீங்கள் க்ரைட்டீரியா மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகாது அப்படின்றத நம்ம சைட்லேருந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேலும் ஒரு சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மறுசீரமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவைக்கா அரசு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து பண்ணும்போது தகுதியான பணக்கார பயனாளிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து தகுதியற்ற பணக்கார பயனாளிகள் ஏற்கனவே வந்து இது போல் க்ரைட்டீரியா வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வந்து பெற்று வந்துருங்க. அவங்களுடைய டேட்டா கலெக்ஷன் எல்லாமே வந்து எடுக்கும்போது, அரசு தரவுகள் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த 2 வருடக்குள்ளே உங்களுடைய வருமானம் வந்து உயர்ந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில குடும்பத்துக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்களாம் வந்து ஒரு சிலவங்க அந்த வருமானம் ஈட்டிருக்கலாம். அதுக்கடுத்து கனரக வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் புதுசாக வந்து வாங்கியிருக்கலாம். இல்லை உங்கள் வீட்டிலேயே யாராவது வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து போயிருக்கலாம். இது போல் அரசாங்க அதிகாரிகளாக வந்து மாறி இருக்கலாம். அது போல் குடும்பங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன்லாம் வந்து எடுத்து அரசு தகவல்லாம் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி மறுசீரமைப்பில் புதுசாக வந்து யாரெல்லாம் வந்து பணக்காரங்களாக வந்து இருக்கிறாங்களோ இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி இல்லையோ அவங்களாம் வந்து நீக்கிட்டு புதிய விண்ணப்பம் வந்து ஏழ்மையான குடும்பம் யாரோ அவங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பணம் வர்றது போல் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறதா நமக்கு ஒரு வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் யாரெல்லாம் ஏழ்மையான குடும்பமோ அவங்களுக்கு வந்து போய் சேரும் வகையில் வந்து இருக்கும். இல்லை வந்து இந்த தாவேக்கா அரசு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதையும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. அது வரக்கூடிய நாட்களில் தான் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து தெரியும். இப்போதைக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 2500 உயர்வது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து வரல அப்படின்னே வந்து சொல்லலாம். 1500 ரூபாய் உயர்வதற்கு அடுத்த கட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் கூட நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக வந்து வரப்போது நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லிட்டோன்னா அது எக்ஸ்க்ளூசிவாக வந்து அப்டேட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து வரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் ஆன்லைனில் வந்தாலும் சரி ஆஃப்லைனில் வந்தாலும் சரி மேக்ஸிமம் வந்து அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து வரும். அதுக்கான டேட் என்னவோ அது அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் அரசு வந்து வெளியிடும் போது நம்ம சேனல்லே குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணும். புதிய விண்ணப்பத்துக்கு எல்லா ஆவணங்கள் நம்ம சொன்ன ஆவணங்கள் எல்லாமே வந்து தயார் நிலையில் வந்து வச்சுக்கிங்க. யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கி வச்சுருக்கீங்களோ இல்லை கடந்த ஆட்சியில் 1000 ரூபாய் வந்து பெறவே முடியாத இருந்தீங்களோ அவங்க எல்லாமே வந்து தயார் நிலையில் வந்து வச்சுக்கிங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இப்போ ரெகுலராக வந்து பணம் வாங்கின்னு வரவனும் முக்கியமாக வந்து நோட் பண்ணி அவங்களும் ஆவணங்கள் எல்லாமே வந்து சரி பண்ணி வச்சுங்க. மறுசீரமைப்பில் கலாய்வு வர்றது கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முக்கியமான பாயிண்ட் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரியாது. நம்ம மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த அப்டேட்லாம் வந்து கொடுப்போம். கண்டிப்பாக வந்து கலாய்வு திரும்ப வர்றதுக்கும் இல்லை புதிய விண்ணப்பம் திரும்ப வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனல்லே வீடியோ மூலிமா வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரிய வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் புதிய விண்ணப்பம் சொந்தமாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும்தான் ஒரு வீடியோ கீழே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுற சேனல் யூடியூப்பில். நீங்கள் ஒரு கமெண்ட் எந்த ஒரு டவுட் கேட்டாலும் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சந்தேகம்
சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உடனடியாக அதுக்கான பதில் என்னவோ உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.